அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 5:20 வசனத்தின் கடைசி பகுதி. பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. பாவம் இருக்காது அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. பாவம் பெருகின இடத்தில். அப்ப அதாவது பாவம் எல்லைய மீறி போகும்போது, அந்த தோல்விகள் பெருகி இருக்கும்போது ஆண்டவருடைய கிருபை அதிகமாய் பெருகுகிறது. ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்காக செய்கிறவர். இந்த பாவத்தின் மூலமா ஏற்பட்ட இழப்புகள், ஆனா தேவன் அதிலேயே நம்மை நிற்க வைக்க மாட்டார். அந்த பாவம் பெருகின இடத்துல ஆண்டவர் கிருபையை பெருகச் செய்வார். இன்னைக்கு பலர் நான் நெறைய தப்பு செஞ்சிருக்கிறேன். அத ஆண்டவர் மன்னிப்பாரா? நான் இவ்வளோ தூரம் ஆண்டவர விட்டு பின்வாங்கிட்டேனே! இன்னும் ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்துவாரா? என் வாழ்க்கை இனி மாறுமா? மாறாதா? இப்படி பலவிதமான கேள்விகளோடு நெறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, உன்னுடைய பாவம் எவ்வளவு பெரியதோ, அதைவிட தேவனுடைய கிருபை பெரியது. ஆமென். நம்புங்க. சில நேரங்கள்ல நம்முடைய கடந்த காலத்த காட்டி சாத்தான் நம்மள குற்றப்படுத்திக் கொண்டே இருப்பான். மனிதர்கள் கூட அத மறக்காம அத சொல்லிட்டே இருப்பாங்க. அத நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பாங்க. ஆனா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் சொல்லுகிற வார்த்தை மட்டும் நிச்சயமாய் நீங்க நினைவு கூர்ந்தீங்கன்னா, நிச்சயமாய் ஆண்டவர் தம்முடைய கிருபையை உங்களுடைய வாழ்க்கையில பெருகச் செய்வார். மனாசே ராஜாவ நீங்க பார்க்கும்போது, அவன் வந்து அவன் செய்த பாவத்த போல வேற எந்த ராஜாவும் செய்யல. அவ்ளோ பயங்கரமான ஒரு துணிச்சலோடு பலவிதமான காரியங்கள செய்தான். எருசலேம் தேவாலயத்துல விக்கிரகங்கள கொண்டு வச்சான். தன்னுடைய பிள்ளைகளை தீ மிதிக்க பண்ணினான். இப்படி பலவிதமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததுனால, அவன் சிறைப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஆனா, அவன் சிறைப்பட்டு போகும்போது அந்த இடத்துல ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். ஆண்டவர் அவனை திரும்ப வரப்பண்ணினார். இப்போ 2 ராஜாக்கள் 33 வாசிக்கும்போது, கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை பிடித்து முட்செடிகளில் கட்டி 2 வெண்கலச் சங்கிலிகள கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனாங்களாம். அப்ப அதுல ஒரு வசனம் 34ஆம் வசனத்துல பார்க்கிறோம். தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன்னை தாழ்த்தினார். ஒருவேளை இன்றைக்கு நீங்க உங்க வாழ்க்கையை பார்த்து, ஒருவேளை நான் பல ஆண்டுகளா நான் பாவம் செஞ்சுட்டேன். பல ஆண்டுகளா நான் தேவனுக்கு முன்பாக தப்பு பண்ணிட்டேன். அப்படின்னு சொல்லி நீங்க இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து நீங்க சொல்லுவீர்களானால், ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபை அதிகமாய் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய கிருபை என்பது அப்படியே பாவத்துல இருந்து கொண்டே அவருடைய கிருபை நமக்கு வரும் அப்படின்னு நினைச்சா, அது நம்ம ஏமாந்து போவோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுருவுடைய வாழ்க்கையில அவன் ஆண்டவரை மறுதலித்தான். ஆனாலும் தேவனுடைய இரக்கம் அவனுக்கு கிடைச்சது. அவன் தன்னை ஒப்புக்கொடுத்தபடியினால 3000 பேர், 5000 பேர் ரட்சிக்கப்படுகிற அளவுக்கு தேவன் அவனை பயன்படுத்தினார். பேதுருவினுடைய பாவத்தை விட தேவனுடைய கிருபை அதிகமாய் பெருகிற்று. இன்னைக்கு சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில நெறைய காரியங்கள சொல்லுவான். உன் பாவம் பெருசு அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் நீங்க காதுலே வாங்கக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபைய தான் நம்ம அதிகமா நினைக்கணும். உங்க குடும்பத்துல எத்தனை தோல்விகள் இருந்தாலும், உங்க வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், நீங்க எத்தன முறை விழுந்திருந்தாலும், அதையெல்லாம் பார்க்கிற தேவன் அல்ல. நீங்க கிருபைக்காக ஆண்டவருடைய சமூகத்துல, அவருடைய பாதத்துல விழுந்துட்டீங்கன்னா போதும். ஆண்டவர் தம்முடைய கிருபையை உங்களுக்கு அளவில்லாமல் பொழிந்தருளுவார். இரக்கத்தின் சிங்காசனத்திற்கு முன்பாக, அந்த கிருபாசனத்திற்கு முன்பாக நீங்க உங்கள ஒப்புக் கொடுக்கும்போது, நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். பாவம் பெருசா இருக்கலாம். ஆனாலும் பரவால்ல பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கிருபை அதைவிட பெரியது. நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, எங்களுடைய பாவம் எவ்வளவு பெரிதா இருந்தாலும், உம்முடைய கிருபை பெரியது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. தகப்பனே, பாவ உணர்வோடு, குற்ற உணர்வோடு இருக்கிற எத்தனை பிள்ளைகள், ஆண்டவரே நீர் இரங்குவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் பாராட்டுவீராக. என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளை நீர் தைரியப்படுத்துவீராக. இன்று முதல் எங்களுடைய கண்கள் பாவத்தின் மேல் அல்ல, உம்முடைய கிருபையின் மேல் ஆண்டவரே இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே நீர் கிருபையாய் இறங்குகிற தேவன் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய கிருபை தேடி வருகிறது. உங்கள கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய எல்லா பாவங்களிலிருந்து விடுதலையாக்கி கிருபை அருளிச் செய்வார். காட் பிளஸ் யூ.